Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம மசாலா ஓட்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பாக்கெட்ல கிடைக்கிற மசாலா ஓட்ஸ் ரெசிபி வீட்ல இருக்கிற தூள் வச்சு எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். மசாலா ஓட்ஸ் செய்யறதுக்கு நான் 1/2 கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல இதை சேர்த்துட்டு ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கோங்க. நான் இதில் பச்சை கடலை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வறுத்தது இருந்துச்சுன்னா இதை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேர்க்கடலை சேர்க்கறதுனால நல்ல கிரன்ச்சியான டேஸ்ட் இதுக்கு கிடைக்கும். ஒரு 4 நிமிஷம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மசாலா ஓட்ஸ்க்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வதங்க விடுங்க. இதில் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி இதில் நான் சேர்த்துருக்கேன். தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா பாதி தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் இதில் வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் கலந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். கலந்து தூள் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஓட்ஸையும் வேர்க்கடலையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அதனால மசாலாவோட நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி ஊற்றலாம். எந்த கப்பில் ஓட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதில் டபுள் கப் வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். நான் 1/2 கப் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரோல்டு ஓட்ஸ் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் இதை மசிச்சு விடுறேன். இன்ஸ்டன்ட் ஓட்ஸாக இருந்துச்சுன்னா மசிச்சு விட வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் மசிச்சு விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். இன்னும் ஒரு 4 நிமிஷம் இதை வேக விடலாம். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி ஆயிரும். நல்லா கொஞ்சம் தண்ணி ட்ரை அவுட் ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிடலாம். நம்மளோட இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற இந்த மசாலா ஓட்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி மசாலா ஓட்ஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.